இந்த தீபாவளிக்கு நான் வந்து எம்டிஆரில் வந்து ஒரு பேக்கெட் குலோப் ஜாம் நான் பண்ணியிருக்கிறேன். நான் அது எப்படி செய்யுது நீங்கள் பாருங்கள். சர்க்கரை வந்து நம்ம தேவையான அளவு சர்க்கரை வந்து நான் ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 500 அரை கிலோ மட்டும் தான் நான் போட்டுக்கிட்டேன். அதில் வந்து 1 கிலோ கிட்ட மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நம்ம அவ்வளோ போட தேவையில்ல. அரை கிலோ போட்டாலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் அரை கிலோ போட்டுக்கோங்க. அது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம இப்போ சர்க்கரை போட்டு அடுப்பில் வச்சிட்ட பிறகு சர்க்கரை நம்ம போடக்கூடாது. போட்டு தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பாகு நம்மளுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சிட்ட பிறகு ஏலக்காய் போட்டிருக்கிறேன். நான் வந்து இன்னும் ஒன்று கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் குங்குமப்பூ போட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குங்குமப்பூ போட்டு பண்ணுது கொஞ்சம் பிசு பிசுப்புன்னு வந்துட்ட பிறகு ஆஃப் பண்ணிருங்க. ரொம்ப பாகாகலாம் வரணும் தேவையே இல்லை. ஒரு 5-6 சொட்டு வந்து லெமன் வந்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா அது வந்து கிறிஸ்டலாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக, பாகு மாதிரியே இருக்கிறதுக்காக நான் ஊற்றிக்கிட்டேன். ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஒரு 5-6 சொட்டு ஊற்றிட்டு ஆஃப் பண்ணோடனே நீங்கள் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஆற வச்சுருங்க. நம்ம அப்புறம் வந்து பாலும் நெய்யும் எடுத்துக்கிட்டேன் நான். அப்புறம் நம்ம குலோப் ஜாம் மாவு வந்து நம்ம போட்டுக்கிட்டோம். நீங்கள் இந்த மெத்தட்லேயே பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்று கூட பிரேக் ஆகாமல் உடையாமல் அந்த வீரலாக இருக்கும் பார்த்தீங்களா, கிராக் விட்டா மாதிரி அதுமாரி ஆகாமல் பொரிக்கும் போது பால் மாதிரியே கரெக்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் மட்டும் நம்ம ஊற்றி நம்ம எடுத்தோடனே நீங்கள் அதிகமாக ஊற்றிடாதீங்க. எப்பவுமே எதுவுமே எந்த மாவு பிசைஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு வந்து நம்ம பால் ஊற்றி, நான் பால் தான் ஊற்றுறேன். தண்ணி ஊற்றியும் பிசைஞ்சிக்கலாம், உங்கள் இஷ்டம். அப்போது நம்ம கூட வந்து இது ஒன்று நீங்கள் பண்ணுங்கள். நெய் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக பிசைங்கன்னா நம்மளுக்கு அந்த கிராக்கு வரவே வராது. நல்லாவும் நம்மளுக்கு சாஃப்டாகவும் இருக்குது. எண்ணெய் வந்து குடிக்கவே இல்லை. நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள். எண்ணெய் நான் ஊற்றுன எண்ணெய் அப்படியே தான் இருந்துச்சு. எண்ணெயே குடிக்கல அந்த குலோப் ஜாம். நிறைய பேருக்கு எண்ணெய் வந்து நிறைய குடிச்சு மேலேயே எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருக்கும். அதுமாரி ஆகவே இல்லை. எனக்கு வந்து இந்த பேக்கெட்டுக்கு வந்து 42 வந்துச்சு. நான் கொஞ்சம் வந்து சின்ன சின்னதாக தான் போட்டேன் நான். இப்போ வந்து நான் பால்ஸ் வந்து எண்ணெயில் போடுறேன். நான் சிம்முலேயே எண்ணெயை காய வச்சுருக்கேன். நான் ஒரு 3 ஈடாக நான் 42 3 ஈடாக போட்டு நான் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இதில் வந்து நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன். இதை நம்ம பொரிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் நம்ம லைட்டாக செவன்னு வந்தோடனே எடுத்துட்டாமல் கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஜீராவில் போட்டு எடுக்கிறப்ப நல்லா அந்த கடையில் நம்ம எப்படி நம்ம குலோப் ஜாம் வாங்குவோம், அந்த டார்க் கலர் நல்லா இதுவாக இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் எடுக்கும்போது பாருங்க, இந்த கலரில் நம்ம எடுத்துட்டோன்னா உள்ளேயும் வெந்திருக்கு. சின்னதாக போட்டால் உள்ளேயும் வெந்திருக்குது. நம்ம வந்து ஒரு இதை வந்து இந்த பாகு வந்து நான் காசி ஆற வச்சு தான் நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த பாகும் சூடாக இருந்து இதுவும் சூடாக இருந்தால் அப்படியே கொல சொதன்னு ஆகிடும். இது வந்து கரெக்டாக நம்ம கடையில் எப்படி வாங்கினா எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அது மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், இப்போ நான் ஃப்ரை பண்ணி போட்டோன்னே இது மாதிரி இருக்குது. நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், நான் நல்லா அது வந்து ஊறி இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஃப்ரை பண்ணி போட்டோன்னே இதுவாக இருக்குது. நான் அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் கூட நான் ஊற வைக்கலை. எங்கள் அம்மாலாம் அப்போ செய்யும்போது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வைப்பாங்க. ஆனால் நான் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் கூட ஊற வைக்கலை. உடனே நைட்டே நாங்கள் இது வந்து ஒரு 7 o'clock இது பண்ணோம். நாங்கள் நைட்டு ஒரு 9 o'clock கிட்ட 9:30 கிட்ட நாங்கள் சாப்பிட்டுட்டோம். பாருங்கள், ஊறினோடனே எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.